இந்த புஸ்தகத்துக்கு பேரு கிஷ்தி நூஹ். கிஷ்திதா குஸ்தியா? கிஷ்தியே நூஹா? சரி. இதுல சொல்றார், முதல்ல கருத்தை சொல்லி போடுறான். அதாவது மசீஹ் தோன்றும் போது, மசீஹ் வருவாரே இல்லையா, அந்த காலத்துல காலரா தோன்றும் என்று குர்ஆன் கூறுகிறது. மசீஹ் சொல்றார். இந்த மசீஹ் நீங்க நினைச்சு மிர்சா குலாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மசீஹ் தோன்றும் போது காலரா தோன்றும். மசீஹ் வரக்கூடிய காலத்தில் என்ன ஏற்படும்? காலரா வருமா அப்படின்னு அவரா சொன்னா பரவாயில்ல, குர்ஆன் கூறுகிறது. இப்படி என்ன சொல்லுது குர்ஆன்? அதாவது ஒரு காலத்துல கால்ரா வந்துச்சுங்க. கால்ரா வந்த உடனே என்ன செஞ்சாரு? கால்ரா வருது குர்ஆன்ல இருக்கு, அது கால்ரா வந்துருச்சுல, அதனால நம்ம அவர் வந்து தன்னைய நபிங்கிற தலீல்களா வச்சார். கால்ரா வந்தவுடனே நான் கேட்கிறேன், குர்ஆனுடைய எந்த அத்தியாயத்துல எத்தனாவது வசனத்துல மசீஹ் தோன்றும் போது காலரா ஏற்படும் அல்லாஹ் சொல்றான்? தெளிவா எடுத்து காட்டணும், படிச்சு காட்டுற பாருங்க. பக்கம் வந்து 5 சைடுல போட்ட நம்பரு, மேல போட்டு 9. 2 பக்கம் அவங்க போடுவாங்க. சைடுல இப்படி ஒரு பக்கம் போடுவாங்க 5, 9 போடுவாங்க. வேற புக்ல உள்ள பக்கத்தை மேற்கோள் காட்டி. அதனால உங்கள்ட்ட உள்ள 5ல உள்ளது இருக்கா 9ல உள்ளது இருக்கான்னு தெரியல. ரெண்டையுமே பார்த்து நாங்க சொல்றோம். உங்கள்ட்ட நான் படிக்கிற பாருங்க. கவனியுங்கள், மிர்சா சாஹிப் சொன்னதை கவனியுங்கள். और ये भी याद रहे, இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இதையும் உங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் ஷரீஃப்மே, அதாவது குர்ஆன் ஷரீஃபிலே, பல்கே தௌராத் கே பாத் சஹீஃபோமே भी, தௌராத்துடைய சில ஏடுகளிலும் கூட, அதிலையும் குர்ஆன் ஷரீஃபிலையும் தௌராத்துடைய சில ஏடுகளிலையும் கூட ஏ खबर मौजूद है, இந்த செய்தி இருக்கிறது. எந்த செய்தி? கே மசீஹ் மவுத் கே வக்த், மசீஹ் வரக்கூடிய நேரத்தில், வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வரக்கூடிய நேரத்தில் தாவூன் படைகி, காலரா ஏற்படும். இப்படி என்ன இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. बल्कि हजरत मसीह अलैहिस्सलाम ने भी इंजील में यह खबर दी है. இந்த மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்ஜீல்ல இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இன்ஜீல்ல இருந்தா கொஞ்சம் நமக்கு தேவையில்லை, தௌராத்துல ஏர்ல இருந்தா நமக்கு தேவையில்லை. நம்ம கேட்கிறது குர்ஆன் இந்த இருக்குது, குர்ஆன் இருக்குது. இது ஆர்குமெண்ட் பண்ணி நிரூபிக்கிற விஷயம் கிடையாது, பார்த்து எடுக்கிற விஷயம். குர்ஆன் ஷரீஃப்ல மசீஹ் மவுத் வரும் பொழுது என்ன இருக்குது? காலரா ஏற்படும் அல்லாஹ் சொன்னான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இத நீங்க குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டணும். எடுத்து காட்டலன்னு சொன்னா ஃபமன் அஸலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப, யார் ஒருத்தன் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார்? அநியாயக்காரன் ஒப்புக்கணும். எடுத்து காட்டலன்னா உண்மை எடுத்து காட்டாடி முடிஞ்சு போச்சு. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாமை இட்டு கட்டுறது, வேற இட்டு கட்டுதல பரிசீலிக்க முடியாதுங்க. குர்ஆன்ல இல்லாத ஒன்றை குர்ஆன்ல இருக்கிறதாக நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. ஒரு நபி சொல்லக்கூடாது, ஒரு நபி சொல்லக்கூடாது இல்லையா? கவனிக்கணும். குர்ஆன்ல இல்லாத இருப்பதாக நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுவதில் நம்ம தெரியும், நான் சொல்ல மாட்டேன். அதை நான் உங்களுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் வழங்க யாரு? ஆனா அவர் சொல்லி இருக்கிறார். இப்ப என்ன செய்யணும்? குர்ஆன்ல இருப்பதாக அவர் சொல்லி இருக்கிறார். அதாவது கடந்த கால வாழ்க்கை உண்மையான இருக்கிற மாதிரியே வருங்கால வாழ்க்கை என்னவா இருக்கணும்? பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். கடந்த காலம் மட்டும் இருந்தா போதாது, கடந்த காலம் மட்டும் இல்ல, வருங்காலம் பரிசுத்தமா இருக்கணும். குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க, சரியா? கேள்வியாவும் வச்சுக்கிறங்க. நம்பர் 2 இது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஹயாத்துக்கு சொன்னது மாதிரி இது நம்பர் 2. என்ன பேர் வேணாலும் சொல்லிட்டு போங்க, அடுத்து நாங்க வாசிக்க வேண்டி இருக்குது. ஒன்று சொன்னாலும் சரி, இல்ல எடுத்து காட்டினாலும் சரி, எடுத்து காட்ட முடியாது. எடுத்து காட்டினா எடுத்து காட்டாட்டாலும் நீங்க இதை ஒரு சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இந்த ஒண்ணு போது அளக்கிறது